இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, எப்பொழுதும் பரலோக தூதர் நடுவிலே துதித்து ஆராதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை ஆராதிக்க முடியாது வந்திருக்கிறோம். தேவனை நேரங்கள் நடுவிலே பிரசன்னராய் இருப்பீராக. ஆண்டவரே, என்னுடைய ஜனங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொன்னவர் மகிழ பண்ணுவீராக. கண்ணீர் கவலைகளை மாற்றுவீராக. கட்டுண்ட நிலைமைகளை தேவன் மாற்றுவீராக. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை விடுதலை ஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காண செய்வீராக கத்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. கத்தாவே, அன்றைக்கு அப்பா நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த ஆண்டவராய் இயேசு ஆண்டவரே, வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினீர், விடுதலை ஆக்கினீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் வியாதி உள்ளவர்களாய் இருக்கிற ஜனங்களை உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே சுகமாக்க வேணுமாய் செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இந்த திருவிருந்து பந்தியிலே இருக்கிறது கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் மற்றவர்களாய் ஜனங்கள் கலந்து கொள்ள தேவன் உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறோம். ஆராதனைக்கு எதிரான எல்லா தடைகளையும் மாற்றி போடும். உம்முடைய ஆளுகைக்கு எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சூத்திரம். ஒரு சில பாடல்களை இந்த நாளில நாம் உற்சாகமாய் பாடப் போகிறோம். பாடல் புத்தகத்தில் 627வது பாடல். ஆதியும் அந்தவுமானவரே, அல்பா ஒமேகாவாய் ஆனவரே. பிரைஸ் தி லார்ட். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. எல்லாரும் சொல்லுவோமா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லவர், நல்லவர், நல்லவரே, நமது தேவன் நல்லவரே. நல்லவர், நல்லவர், நல்லவரே, நமது தேவன் நல்லவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வல்லவர், வல்லவர், வல்லவரே. எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். நமது தேவன் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். நமது தேவன் வல்லவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தரத்தம் சிந்தினவரே, இரட்சகரங்களை
ஸ்தோத்திரம். பாடல் புத்தகத்துல 315வது பாடல் 315. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ எந்த நிலையானாலும் நம்முடைய தஞ்சம் இயேசுவே. வெயிலடித்தாலும் அவர்தான் தஞ்சம், பெருவெள்ளம் வந்தாலும் இயேசுதான் தஞ்சம். எக்காலத்தும் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. பாடுவோம். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. உயர்வு தாழ்வு என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. உயர்வு தாழ்வு என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. மாயையாகும் மனிதன் காண்பது பொய்யாகும். மண்ணின் வாழ்வும் மாயையாகும் மனிதன் காண்பது பொய்யாகும். மாறிடாமே சரேசுவே, மாறிடாமே சரேசுவே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே. அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே. அசையாத நம்பிக்கை, அசையாத நம்பிக்கை, நம்புகிறேன் இயேசு போதுமே, நம்புகிறேன் இயேசு போதுமே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. அவரை நோக்கி ஜெபிக்கும்போது அருகில் வந்து உதவி செய்வார். அவரை நோக்கி ஜெபிக்கும்போது அருகில் வந்து உதவி செய்வார். கைவிடாமல் கருத்துடன், கைவிடாமல் கருத்துடன் தந்தை என்றும் நடத்துவார். தந்தை என்றும் நடத்துவார். காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. பயமே ஜீவனூற்று அவரை கண்டித்து விலகிடுமே. பயமே ஜீவனூற்று அவரை கண்டித்து விலகிடுமே. பாதையில் நடந்திட, பாதையில் நடந்திட உதவி செய்வார். உதவி செய்வார். காலத்தும்
இயேசுவை துணையாய் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை துணையாய் ஏற்றிடுவேனே. முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்துவார். முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். தேவசாயல் மாறியே, தேவசாயல் மாறியே, தேவாதி தேவனை தரிசிப்போமே, தேவாதி தேவனை தரிசிப்போமே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை துணையாய் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை துணையாய் ஏற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்தன் தஞ்சமே இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்தன் தஞ்சமே இயேசுவே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை துணையாய் ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை துணையாய் ஏற்றிடுவேனே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக எல்லாரும் முழங்கால் படியிட்டு பாடல் புத்தகத்தில் 665வது பாடல். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. இந்த நாளிலே உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் வாழ்க்கையில் அனல் மூட்டி ஆண்டவரே நீர் எழுப்பும் அப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால நீ நிரப்பும். ரகசியம் பேசிட கிருபை தாரும், பரிந்து பேசிட ஆத்தும பாரம் தாரும் என்று சொல்லி எல்லாரும் பாடலை பாடி முழங்கால் படிட்டு பாடி ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். சௌரிமார்கள் முன்னாடி வாருங்க. ஸ்தோத்திரம். பின்னாடி வரவங்க பின்னாடியே வரட்டும். லேட்டாக வரவங்க லேட்டாகவே பின்னாடி உட்காரட்டும். முன்னாடி வந்து முன்னாடி வந்து ஆண்டவர் ஆராதி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே, அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. ஆவியில் ஜெபித்திட என்மேல் வாருமே, ஆவியில் ஜெபித்திட என்மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே, ரகசியம் பேசிட கிருபை தாருமே. சத்திய ஆவியால் என்மேல் வாருமே, சத்திய ஆவியால் என்மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. தேசத்தை கலை
வாழ்த்திட திடனை தாருமே. திடனை தாருமே. திறத்திலே விட சுவே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் அப்பா. ஆராதனையில வல்லமையினாலே நிரப்பும். அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. பரிந்து பேசிட ஆத்மவரம் தாருமே. பரிந்து பேசிட ஆத்மவரம் தாருமே. பரிசுத்தமாகிட தினம் என்னை வாருமே. பரிசுத்தமாகிட தினம் என்னை வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே. சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே. சாட்சியாய் வாழ்த்திட என்னை வாருமே. சாட்சியாய் வாழ்த்திட என்னை வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. 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 ஹல்லேலூயா. எல்லாரும் அபிஷேகத்துல நிறைந்து இந்த காலை வேளையில அவரை ஆராதிக்க போறோம். எல்லாரும் தேவனுடைய அபிஷேகத்துல நிறைந்து தேவனை ஆராதிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரகசியம் பேசிட உம்முடைய கிருபைகளை தாரும். தேசத்தை கலைக்கிட உம்முடைய திடனை தாரும். திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாய் இருக்க உம்முடைய வல்லமையை கொடு ஆண்டவரே. ஜெபாவியை கொடும் ஆண்டவரே. பரிந்து பேசி ஜெபிக்கிற ஆத்தும பாரத்தை ஆண்டவரே இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மீது மூற்றுவீராக ஆண்டவரே. பிசாசை ஜெயிக்க சாத்தானை ஜெயிக்க ஒரு சத்துவத்தின் வல்லமையை ஒவ்வொருவரிலும் கத்தர்ந்த காலை வேளையில ஊற்றுவீராக. தேவாவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும். தேவாவியானவருடைய அளவில்லாத தெய்வீக வல்லமை ஒவ்வொரு ஜனங்களை நிரப்பட்டும் அப்பா. Fill each and every people with your spirit, Lord. அப்பா ஒவ்வொருவரை இந்த காலை வேளையில நிரப்புங்க. ஹல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள வசனத்தின்படி இந்த ஜனங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்ன தேவன். அப்பா ஸ்தோத்திரம். வல்லமை ஊற்றும், வல்லமை ஊற்றும். அபிஷேகத்தின் நிறைவினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் ஒவ்வொரு ஜனங்களை நிரப்பும் ஆண்டவரே. Fill with your spirit, Lord. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால நிரப்பும். ஹல்லேலூயா. பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல பாத்திரம் ஆவிக்குரிய நிலைமைகள் நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும். ஓ ரிகா பாபா ஷபாபா ரிகபா ஹிபாலா பௌரமங்கர பௌஷந்தரனுதரி. ஆவியானவரே உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும்.
கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஆவியின் வரங்களினால் 9 வரங்களினால நிரப்பும். ஆவியின் 9 கனியுடைய சபையா இந்த ஜனங்களை ஒவ்வொருவரை நிரப்பும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரையும் ஃபில் பண்ணுங்கப்பா, நிரப்புங்க. வெறுமையான பாத்திரங்களா இருக்க வேண்டாம். வெறுமையான பாத்திரத்தின் அனுபவம் வேண்டாமப்பா. வெறுமையான பாத்திரத்தின் அனுபவம் வேண்டாம் ஆண்டவரே, நிரப்புங்க. ஹல்லேலூயா. வறுமையான பாத்திரத்தின் நிலைமைகளை மாற்றும். கர்த்தாவே, ஆவியோடு ஆராதிக்கிறோம், உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆராதிக்கிறோம். ஒரு நாள் வருகிறது ஆண்டவரை முகமுகமாய் கண்டு தேவனை நாங்கள் ஆராதிக்கிற கூட்டமாய் இருக்க போகிறோம். Hallelujah. We worship you, we worship you, we worship you, Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Hallelujah. Oh, thank you, Lord. Thank you, Lord. அப்பா, ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லதப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரத்தினால எங்களை காத்து கொண்டவரை, வழி நடத்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். We worship your name. இயேசுவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயைத் திறந்து, இயேசுவே நீர் பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை உம்முடைய கண்கள் காண்கிறதாயிருக்கிறது. ஆண்டவரே, எங்களை நடத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திர ஸ்தோத்திர, உமக்கு ஸ்தோத்திர. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. நீர் பெரியவராய் இருக்கிறபடினால நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினால ஸ்தோத்திர. நீர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறபடினால உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். காலை வேளையில எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் துதிக்க போகிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன், நன்றி பலிகளை ஏறெடுக்கிறவன் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. போன வாரம் முழுவதும் தேவன் நம்மோடு கூட இருந்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்மோடு கூட இருந்தார். நீங்க சொல்லலாம், வீடெல்லாம் தண்ணி வந்தது, தெருவெல்லாம் தண்ணி வந்தது, ஆனாலும் நம்மை சுகபலத்தோடு ஜீவனோடு கர்த்தர் காத்து கொண்டாரே. ஹல்லேலூயா. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராயிருந்தாரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இயேசு நல்லவராயிருந்தாரே. எல்லாரும் இந்த வேளையில அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்த போறோம். எல்லாரும் நன்றின்னு சொல்லி தேங்க்யூ லார்ட். அப்பா, எங்களை தீமைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்து கொண்டீரே. கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவரும் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்களை காத்து கொண்டீரே. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியான தேவனங்களுக்காய் ஜெயக்கொடியேற்றுகிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறவனமாய் தேவனே, நீர் எங்களுக்கு ஆண்டவரை ஜெயக்கொடியேற்றுகிற தேவனாயிருந்தீர், பாதுகாக்கிற ஆண்டவராயிருந்தீர், தீமைகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுகிற தேவனாயிருந்தீர். உமக்கு ஸ்தோத்திர, உமக்கு ஸ்தோத்திர, உமக்கு ஸ்தோத்திர. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க.
Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. எல்லாரும் வாயை திறந்து நன்றின்னு சொல்லுங்க. Thank you Lord. இதுவரைக்கும் ஆண்டவரே நீ குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் காத்து கொண்டீரே ஆண்டவரே. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெரியோர் எல்லாருக்கும் தேவன் போதுமானவராய் இருந்தீரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அல்லேலூயா, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. எனக்கு உதவி நீர் செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. எனக்கு உதவி நீ செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. ஏல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. ஏல் ஓலாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. ஏல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. ஏல் ஓலாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. வனந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. வனாந்தர வாழ்க்கையில பாதைகள் காணச் செய்கிறவரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. ஏல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. ஏல் ஓலாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. எல்லாரும் சொல்லுவா. காலமும் உள்ளவரே. ஓலாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒருபோதும் கிருபை. மலைகள் பர்வதங்கள், மலைகள் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவர் எங்களோடு கூட நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படனே. மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படனே. ஏல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. எல்லாரும் சொல்லுவா. ஓலாம் தேவனே,
ஓ நீர் வல்லமையுடைய தேவன். ஹல்லேலூயா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர், கண்ணீரை காண்கிறவராயிருந்தீரே, எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல தேவனாயிருந்தீரே. உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழும்படியா ஓ எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பனாயிருந்தீரே, உமக்கு நன்றி. விண்ணப்பத்தை கேட்டவரே, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஏலோலாம் தேவனே, ஓ சதா காலமும் உள்ளவரே, சதா காலங்களும் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறவரே, சதா காலங்களிலும் எங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறவரே, சதா காலங்களிலும் எங்கள் ஊழியத்தோடு கூட இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி. Thank you Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இந்த காலை வேளையில ஜீவனுள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்க, அவர் செய்த நன்மைகள், உபகாரங்கள், பாதுகாப்பு ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்க, நன்றி உள்ளவர்களாயிருக்க, தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காய் எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. ஆமென், ஆமென். இந்த மாதத்தினுடைய 10ஆம் தேதி வரைக்கும், இந்த வருடத்தின் கடைசி மாதத்தின் இந்த 10ஆம் தேதி வரைக்கும் நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் அவர் தம்முடைய கரத்தை பிடித்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்லும்படியாய், அப்பா கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்துவோமா? ஏசப்பா உம்முடைய கரங்களை, ஆண்டவரை கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வலுவாதபடிக்கு நீர் மாத்திரமே எங்களை காக்க முடியும். வலுவாதபடிக்கு எங்களை ஆண்டவர் நிலை நிறுத்துகிற தேவன் நீரே. நீர் எங்களை போதித்து நடத்துங்க, உணர்த்தி நடத்துங்க ஆண்டவரே. நேர்த்தியான பாதையில நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையில கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We surrender to you Lord. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழி நடத்தி செல்லும், ஒவ்வொரு குடும்பங்களையும் வழி நடத்தி செல்லும், ஒவ்வொரு மக்களையும் தேவன் வழி நடத்தும். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மட்டும் வழி நடத்தின தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஸ்தோத்திரம். கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போது ஆண்டவர் நம்மை தாங்குகிற தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த தேவன் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் சங்கீதம் 105வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போறோம். 105வது சங்கீதம். நூற்றி 5ல் 1லேருந்து 20 வரைக்கும் படிப்போம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 105. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமியெங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு கேட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, உங்கள் சுதந்திரபாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களுக்கு பரதேசியமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார்.
அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணனை இரும்பில் அடைக்கப்பட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஆமென். ஆண்டவர் தந்த நல்ல இந்த சங்கீதத்துக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 1-2 வசனத்திலே கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாய நாம் அவரை அதிகமாய் துதிக்கிறவர்களாய் இருக்கணும். அவருடைய செய்கைகளை, வேதத்தில் அவர் செய்திருக்கிற காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற காரியங்களை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 2ஆம் வசனத்திலே அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவர் செய்த அதிசயங்கள், வேதத்தில் எத்தனையோ அற்புத அதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிசயங்களை தியானித்து என்ன செய்யுங்க, பேசுங்க. ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறாரே, அவர் எவ்வளோ பெரிய தேவன் அப்படின்னு சொல்லி அவரை தியானித்து பேச வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்திலே கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தை நித்தமும்னா ஒவ்வொரு நாளும் நாம் தேடுகிற மக்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஏனோ தானோ என்று சொல்லி நம்ம இருக்கிறவர்களாய் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஸ்தோத்திர ஆலயத்தில் ஒரு நாள் வருகிறீர்கள், ஸ்தோத்திரம் வீடுகளில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவருடைய சமூகத்தை தேடி செவித்து வாழ்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். துன்மார்க்கரை போல, தேவனை அறியாத ஜனங்களைப் போல நம்ம வீடுகளில் இருக்கக்கூடாது. உங்கள் வீடு தேவன் அசைவாடுகிற ஒரு இடமாக காணப்படத்தக்கதாய் நீங்கள் ஜீவிக்கணும். அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். 6ஆம் வசனத்திலே அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கு நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்க. எதெல்லாம் நினைவு கூறணுமா? அவர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுங்க, அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கு நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்க. ஸ்தோத்திர. நியாய தீர்ப்பின் காரியங்களை வேத வசனத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, அதையெல்லாம் நினைவு கூர்ந்து நாம் ஒரு பரிசுத்த தேவ பிள்ளைகளாய் ஆண்டவரோடு ஜீவிக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். 14ஆம் வசனத்தில், அதற்கு முன்னாடி உள்ள வசனங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பரதேசிகளைப் போல ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு ராஜ்யத்துக்கு அவர்கள் போகிறவர்களாக இருந்தாலும் 14ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடங்கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை தேவன் என்ன செய்தாராம், கடிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஈசாக்குக்கு எதிராக அபிமெலேக்கு செயல்பட்ட போது பாருங்க, அந்த அபிமெலேக்கனுடைய ஜனங்களுடைய கற்பங்கள் அப்படியே யாரும் கற்பந்தரிக்கவும் இல்லை, யாரும் குழந்தை பெறவும் இல்லை, அப்படி தேவன் தடுத்து போட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்களை ஒடுக்கும்படிக்கு தேவன் ஒருவருக்கும் இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவரும் உங்களை ஒடுக்க இடம் கொடுக்க மாட்டார். ஸ்தோத்திரம். 16-17 வசனத்திலே அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாய் விற்கப்பட்டான். பாருங்க, தேசத்தில் பஞ்சம் வருகிறதுக்கு முன்னாடி யோசேப்பு அங்கே எகிப்துக்கு அனுப்பப்பட்டார். எதற்காக? பஞ்சம் வருகிறது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். அதற்காக தேவன் அந்த யோசேப்பை முன்கூட்டி அனுப்புகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் குறித்து சிந்திக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். 20ஆம் வசனத்தில் ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். யோசேப்பனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் தேவனை பின்பற்றின யோசேப்பனுடைய வாழ்க்கையில் சிறைச்சாலையில் போட்டு ஒடுக்கினார்கள். ஆனாலும் யோசேப்பு தேவனுடைய பிள்ளையாய் காணப்பட்டார். ஒரு நாள் வந்தது, ராஜா ஆள் அனுப்புகிறார், யோசேப்பை சீக்கிரமாக அழைத்து வாருங்க, என் அரண்மனைக்கு அவன் நல்ல வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு நல்ல வாசனை திரவியங்களை அடித்து கொண்டு அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கப்பா அப்படின்னு சொல்லி
அங்கே கட்டவிழ்க்கச் சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். மாத்திரமல்ல, யோசேப்பை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் வைக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாமும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய அற்புத செயல்களை சிந்தித்து, தேவனுடைய நியாய தீர்ப்புகளை சிந்தித்து, எச்சரிக்கையோடு பரிசுத்தமாய் வாழும்போது நம்மையும் தேவன் உயர்ந்த நிலைமையில வைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த வசனத்தின்படி செயல்பட இந்த நாளிலே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் உட்காருங்க. பிரைஸ். இப்பொழுது ஆண்டவருக்கென்று நாம் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உண்டியல் பெட்டிகள் இந்த வருடத்தினுடைய கடைசி நாள், அதாவது 31ஆம் தேதி, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் தான் வருது. அன்னைக்கு நீங்கள் வரும்போது பழைய சேர்த்ததான அந்த உண்டியலில் இருக்கிற காணிக்கை எல்லாம் பழைய வருஷத்தோடு ஆலயத்தில் கொண்டு வந்து உண்டியலோடு கொடுத்துருங்க. புது வருஷத்தில் புதுசாக நீங்கள் சேருங்க. 31ஆம் தேதி நீங்கள் காலையில் வரும்போது அந்த உண்டியல் பெட்டிகளை கொண்டு வாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடுவோம், கர்த்தருக்கு கொடுத்து தேவனை ஆராதிப்போம். பிரைஸ் எல்லாம். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பலித்திட வந்தோரை லச்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பலித்திட வந்தோரை லச்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என்
வந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். போன வாரத்தில் வாக்குத்தத்த வசனங்களை நாம் தியானித்தோம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் எல்லாரையும் இந்த மழை, அணை திறந்து விட்ட தண்ணீர் எல்லாம் சேர்ந்து ஒரு வழி பண்ணி பயமுறுத்தி இன்னும் எத்தனை நாட்கள் இந்த தண்ணீரிலே இருக்கணுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுத்தின அனுபவங்கள் வந்தாலும் ஸ்தோத்திரம், பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராயிருந்து நம்மை வழி நடத்தினார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பயப்படாதே என்று சொன்ன தேவன் அவர் நமக்கு துணையாயிருந்து வழி நடத்தினார். ஸ்தோத்திரம். பயப்படாதே என்று சொல்லி இந்த வார்த்தைகளே தொடர்ந்து சில குறிப்புகளை நான் தியானிக்கணும், இன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி காலை வரைக்கும் அதை சொல்லணும் அப்படின்னு தான் இருக்கும்போது ஆண்டவர் வேற திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில் வேற வார்த்தைகளை சொல்ல உணர்த்தினபடியினால இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் தான் அந்த வார்த்தைகளை திரட்டி சிந்தித்து உங்கள் நடுவில் அதை போதனையாக இந்த நாளில் கொடுக்க இருக்கிறேன். கர்த்தர் கண்டிப்பாக இந்த நாளில் அவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஸ்தோத்திரம். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவது. என்னது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவது. பயப்படாதே அப்படின்னு சொல்லி பயப்படாதேன்னு சொல்லி அரைச்ச ஒரு மாவை நீ அரைக்க வேண்டாம், இன்னைக்கு வேற திருவிருந்துக்கு என்ன போல மாற சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவிலே அவருக்குள்ள என்ன சிந்தை இருந்தது? ஆண்டவர் இயேசுவுக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தை இருந்தது? நாம் அதை தியானிக்கிறதற்கு பல நாட்கள் ஆகும். ஆனால் முடிந்த நேரத்தில் ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே சிந்திக்க போறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவுது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அவங்கள அழகான முகத்தை உங்க அழகான முகத்தினால பார்த்து பக்கத்தில் அப்படியே திரும்பி, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. மறுபடியுமாய் சொல்லுங்க, சிரிச்சுட்டே சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. ஸ்தோத்திரம். இப்ப கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மள இருக்கணும்னா நம்ம உலக பிரகாரமான சிந்தை அது கொஞ்சம் வெளியே போயிடணும். அந்த சிந்தைகள் மாற வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கிடவது. இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் அவருடைய சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து திருவிருந்திலே பங்கெடுக்கிறோம், அப்பத்தை சாப்பிடுகிறோம். இயேசு எனக்காய் இரத்தம் சிந்தினார் என்று சொல்லி அவருடைய அந்த இரத்தத்துக்கு அடையாளமாய் திராட்சரசத்தை நாம குடிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலைமையின் மத்தியில கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உள்ளவர்களாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நாம் வாழ்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கும்னா ஆண்டவரை போல இருக்கணுமே, பரிசுத்தமா இருக்கணுமே, உண்மையை பேசணுமே, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நேரம் கிடைத்தா ஜெபம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் யோசிப்பார்கள். கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவர்கள் எப்போ இந்த பாஸ்டர் விடுவார் போயிட்டு ஏதாவது சினிமா பார்க்கலாம், எப்போ இந்த பாஸ்டர் முடிப்பார் போய் போன நோண்டலாம், எதையாவது நோண்டிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான சிந்தை
யோசிக்கும். அப்போ அந்த சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டப்பட்டு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து, ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்க, ஒரு மனதோடு சிந்திக்கிறவர்களாயிருங்க என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை படிப்போம். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கும் போது கிறிஸ்துவின் சிந்தையோடு அவரை நாம் 6ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரை துதிக்கணும். உங்களுடைய வாயில தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டே இராதபடிக்கு ஆண்டவரை, அந்த நம்மை படைத்த தேவனை, ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவனை, ஒவ்வொரு நாளும் நம்மை அன்பாய் விசாரிக்கிற அந்த தெய்வத்தை துதித்து ஸ்தோத்தரித்து உங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை அவருக்கு நீங்க தெரியப்படுத்துகிறவர்களாய் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ நம்முடைய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நம்முடைய சிந்தை காக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபித்து நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை நம்முடைய வாழ்க்கையில நிலைநிறுத்தப்படணும்னா நம்ம உலக பிரகாரமான சிந்தைகளை எல்லாம் கொஞ்சம் மாற்றி வைத்து விட்டு ஆண்டவரை நல்லா துதிக்கணும், நல்லா தேவனை ஸ்தோத்தரித்து நம்முடைய குறைகள் கஷ்டங்கள் இருந்தால் அவருக்கு ஜெபத்தின் மூலமாய் தெரியப்படுத்தி அவருக்குள்ளாய் நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புரியாதவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரிகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஆண்டவரை அதிகமா துதித்து ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் அப்பா இயேசுவே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளாக நம்ம இருக்கும்போது அவருடைய சிந்தை, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருந்த சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் அது நிலைத்து நிற்காது, ஏதுவாயிருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் உலக காரியங்கள், சிற்றின்ப காரியங்கள், பாவத்துக்கு அடுத்த காரியங்கள், இதையே நம்ம யோசித்து சிந்தித்து கொண்டிருந்தோம்னா கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள கிரியை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிப்போம். கொலோசியர் 2:19. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும், மாம்ச சிந்தையினாலே, எப்படி மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். உங்களை வஞ்சியாதிருக்க, மாம்ச சிந்தையுள்ள எவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்க. மாம்ச சிந்தையோடு ஜீவிக்கிற, மாம்ச சிந்தையோடு பலவிதமான காரியங்களை சொல்லுகிறவர்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்க காத்து கொள்ளுங்க. வஞ்சித்து உங்களுடைய பந்தய பொருளாகிய அந்த நித்திய ஜீவனாகிய பரலோகத்தை இழந்து போகாதபடிக்கு நீங்க உங்களை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை படிப்போம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால், கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை
பாடுபட ஒப்பு கொடுத்தபடியினால அந்த சிந்தை உள்ளவர்களாக அதை ஆயுதமாக நாம் தரித்து கொண்டவர்களாய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையா நான் இருக்கிறேன், அவர் எனக்காய் பாடுபட்டார், அவர் எனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்களுக்காய் என்னுடைய மீறுதலுக்காய் அவர் காயப்பட்டார் அப்படின்னு சொல்லி அதை நம்ம சிந்தித்து அந்த கிறிஸ்துவனுடைய பாடுகளின் சிந்தை உள்ளவர்களாக நம்ம அதை ஆயுதமாக்கி கொள்ள வேண்டவர்களாய் இருக்கணும். அப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில இல்லாவிட்டா துணிந்து பாவங்களை செய்கிறவங்களா இருப்பீங்க. கிறிஸ்துவனுடைய சிந்தை, அவருடைய பாடுகள், அவருடைய கஷ்டங்கள், அவர் நமக்காக அடைந்ததான நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் ஒரு தேவனுடைய பிள்ளை சிந்தித்து விசுவாச வாழ்க்கையில நம்ம ஜீவிக்கும் போது அந்த கிறிஸ்துவுக்கு அடுத்ததான சிந்தை நம்முடைய வாழ்க்கையில நம்மை தோல்விக்கு நேராய் நடத்தாது. விசுவாச வாழ்க்கையில நாம் வெற்றி உள்ளவர்களாய் காணப்பட அது நமக்கு உதவி செய்யும். ஸ்தோத்திரம். பல நேரங்களில் பாவத்தில் பலவிதமான கெட்ட பழக்க வழக்கத்துக்கு ஸ்தோத்திரம் பிசாசு சிந்தைகளை கொடுத்து ஜனங்களை வஞ்சிக்கிறான். ஸ்தோத்திரம். ஒரு அம்மா சொன்னாங்க, என் குடும்பத்தில் உள்ள ஒரு பையன், ஒரு தம்பி ஸ்தோத்திரம் அப்படியே மறைத்து பாக்குகளை போடுகிறான். பாருங்க, அவனுக்கு அந்த பாக்கு போடணும் அப்படின்ற சிந்தை, ஆன்ஸு போடணும் அப்படின்ற சிந்தை, இப்படி பலவிதமான சிந்தைகளை பிசாசானவன் என்ன செய்கிறான், ஜனங்களுக்குள்ள உண்டாக்குகிறான். நீ போன நோண்டு இந்த படங்களெல்லாம் பாரு, கொஞ்சம் அந்த வித்தியாசமான படங்களை பாரு அப்படின்னு சொல்லி சிந்தைகளை என்ன பண்ணுகிறான் பிசாசு, ஜனங்களுக்குள்ள கொடுக்கிறான். ஸ்தோத்திரம். ஊரில் இருக்கிற அவங்கள போல கொஞ்சம் நீ இப்போ ஜீவிக்கலாமே, அவங்கள போல ஊர் சுற்றலாமே, ஒரு பையன் கூட ஒரு பொண்ணு கூட அப்படியே சுற்றிட்டு ஜாலியாக வரலாமே அப்படின்னு சொல்லி சிந்தனைகளை கொடுக்கிறது யாரு? பிசாசு. பிசாசனுடைய அப்போ சிந்தைகளுக்கு நம்ம சிறையாக்கப்படாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சிந்தையினால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டிய. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் படிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல, வீணான சிந்தனையினால் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வீணான சிந்தனையில உலகம் நடக்கும். இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவனுடைய அன்பை அறியாதவர்கள், இயேசுவனுடைய பாடுகளை அறியாத உலகம் நடக்கும். ஆனால் நீங்கள் அது போல நடக்கக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கிறேன் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாட்களில் வீணான சிந்தனையில், இந்த சிந்தனையினாலே அடிமைப்பட்டு ஆண்டவரை அசட்டை பண்ணி கொண்டு உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அப்படிப்பட்ட வீணான சிந்தனைகள் வந்து இங்கே வெளியே வந்து கிறிஸ்துவனுடைய சிந்தை உள்ளவர்களாக, கிறிஸ்துவை போல ஜெபிக்கிறவர்களாய், கிறிஸ்துவை போல நன்மை செய்கிறவர்களாய், கிறிஸ்துவை போல மன்னிக்கிறவர்களாய், கிறிஸ்துவை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய், ஒவ்வொரு காரியம் எங்களிலும் கிறிஸ்துவை போல இயேசுவை போல நாம் ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கொஞ்சம் இங்கிலீஷ்லையும் படிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 2:5. Let this mind be in you which was also in Christ Jesus. அப்போ நம்முடைய சிந்தை ஆண்டவருக்குள்ளாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்பாவுக்குள்ள நம்மை தெரிந்து கொண்ட அந்த தேவனுக்குள்ளா இருந்ததான சிந்தை இந்த நாட்களில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய சிந்தை செயல்பாடுகள் இன்னைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நல்ல கிறிஸ்தவ குடும்பம், நல்ல கிறிஸ்தவ பெயர்களை உடையவர்களாக இருக்கிறோம்,
நம்முடைய ஜீவியம், செயல்பாடுகள், சிந்தை இவைகள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்த்து சீர்படுத்த வேண்டிய காரியங்களில் சீர்படுத்தி கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையோடு ஜீவிக்க நாம் செயல்படுவோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிப்போம். முதலாவதாக நாம் பார்க்க போகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த ஜெப சிந்தை நம்மிலும் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த ஜெப சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நான் ஜெபம் பண்ணுமே, என் குடும்பத்துக்காய் ஜெபம் பண்ணுமே, தேசத்துக்காய் அழிந்து போகிறவர்களுக்காய் ஜெபிக்கணுமே அப்படின்னு சொல்லி ஜெப சிந்தை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மத்தேயு 14:23 படிங்க. 14, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ணினார். ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். பாருங்க, ஆண்டவர் ஜனங்களோடு கூட இருக்கிறார். தம்மிடத்தில் வந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில திரளான அற்புத அதிசயங்களை செய்கிறார். ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி சுகம் பெற்றவர்களாய் கடந்து சென்றார்கள். ஆனால் சாயங்காலமான போது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அப்போ இயேசு தனிமையாயிருந்து ஜெபிக்க ஒரு சிந்தை உள்ளவராய் காணப்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தனி ஜெபங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். நான் குடும்பமாக ஏதோ எப்போவாது ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு அல்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இயேசுவோடு தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசி ஜெபித்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் என்னோடு கூட இருந்து நடத்துங்க, பரிசுத்த ஜீவியம் செய்ய உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் தனியாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏன் தனியாக ஜெபம் பண்ணணும்? இங்கே கேட்கலாம், தனியாக என்னென்னமோ காரியங்களை ஊர் உலகத்தில் செய்கிறீங்க இல்லையா, அதுக்கு மாத்திரம் தனிமையை விரும்புகிறீங்களே, அதுக்கு மாத்திரம் நான் தனியாக போனேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களே. ஆண்டவரோடு தனியாய் ஜெபத்தில் தேவனும் நீங்களுமாக தனியாய் ஜெபிக்க நேரம் ஒதுக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு தனியாகவும் ஜெபித்தார், சீசர்களோடு சேர்ந்து ஜெபித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கணும். தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை ஜெப சிந்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நான் ஆண்டவருடைய பிள்ளை ஜெபிக்கணும், நேரம் கிடைக்கும் போது, கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நேரத்தை ஒதுக்கி அப்பாவுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும் அப்படின்ற சிந்தை உள்ளவர்களாக ஒரு விசுவாச வாழ்க்கை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் அதனுடைய 41வது வசனம் படிங்க. மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன செய்யுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்க அங்கே எதிரானவர்கள், ஆசாரியர்கள் எல்லாம் பிடிக்க போறாங்க. முந்தின சில மணி நேரத்துக்கு முன்னாடி 3 சீசர்களை அழைத்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு கெத்சமனே தோட்டத்தில் ஜெபிக்க போயிருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்னும்போது எல்லாம் தூங்கி வழிகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதன் மத்தியில் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு. அப்பா, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணாவிட்டாலும் நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். ஸ்தோத்திரம். தேவனை அறியாத நிலைமையுள்ள ஜனங்கள் நடுவிலே வாழ்கிறோம். நம்ம சோதனைக்குட்படாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஜெபம் பண்ண விரும்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீங்க உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து. அன்றைக்கு பேதுருவும் யாக்கோவும் யோவானும் ஜெபம் பண்ணி இருந்தா பேதுரு மறுதலித்திருக்க மாட்டார். இயேசு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா,
அப்படின்னு சொல்லி 3 தரம் மறுதலித்திருக்க மாட்டார். மற்ற 2 பேரும், மற்ற சீசர்களும் அவர்கள் இயேசுவை பிடிக்கும்போது ஓடி போயிருக்க மாட்டாங்க. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்க. நம்முடைய வாழ்க்கையில ஜெப சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். கிறிஸ்து இயேசு நமக்கு போதித்திருக்கிற அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டதான ஜெப சிந்தை ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். முதலாவது எப்படி ஜெபிக்கணும்? தனியாக, தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கணும். தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கணும். தனியாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஜெபம் பண்ணணும். தனித்தனியாக ஞானஸ்நானம் பெற்றீங்க, குடும்பமாக எல்லாரையும் ஞானஸ்நான தொட்டியில் முக்கி எல்லாரையும் மொத்தமாக முக்கினாங்க இல்லை. தனித்தனியாக நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தனித்தனியாக அதற்கு அடையாளமாய் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டீங்க. அப்போ தனி ஜெபம் ஆண்டவரோடு ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் தேவை. அதே நேரத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிப்போம். லூக்கா 9:18. பின்பு அவர் தமது சீஷரோட கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில், சீசர்களோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, பாருங்க, சீசர்களோடு கூட ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறார். இயேசு சீசர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ முதல்ல நான் சொன்னேன், தனிப்பட்ட முறையில் ஒரு ஆத்துமா, ஒரு விசுவாசி இயேசுவிடத்தில் ஜெபிக்கிற பழக்கமுடையவர்களாக இருக்கணும். ரெண்டாவதாக இயேசு அந்த சீசர்களோடு சேர்ந்து ஜெபித்தது போல உங்கள் குடும்பமாக, குடும்ப ஜெபத்தில் ஒவ்வொருவரும் சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். குடும்பம்னா யாரெல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், அம்மா, அப்பா, இன்னும் யாரெல்லாம், பாட்டி, கொள்ளு பாட்டி, இவங்க யார் இருந்தாலும் எல்லாம் சார்ந்து தான் குடும்பம். அப்போ குடும்ப ஜெபம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அந்த நேரத்தில் வீட்டில் அசம்பிள் ஆயிரணும், எல்லாரும் சேர்ந்துடணும். தோத்திரம், இது நம்முடைய குடும்பமாய் கடவுளை இயேசுவை தேடுகிற நேரம், குடும்பமாய் ஜெபிக்கிற நேரம் அப்படின்னு சொல்லி குடும்பமாய் ஜெபித்து நீங்க செயல்படுகிறவர்களாக இருக்கணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த ஜெப சிந்தை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்கள்ல இன்னைக்கு அவசியமாய் தேவையாய் இருக்கிறது. அல்லேலூயா. போன வாரம் ஃபுல்லா இல்லை, போன வாரம் வேண்டாம், போன வாரத்துக்கு முந்தின வாரம், போன வாரம் தான் தண்ணீரில் அங்கங்கே சிதறடிக்கப்பட்டு இருந்தீங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் முழுசா நாங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணோம் அப்படின்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. அதாவது போன வாரம் மாத்திரம் இல்லை, போன வாரம் கிடையாது, அதுக்கு முந்தின வாரம் நாங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணோம் அப்படின்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. ஒரு 4 பேர். ஸ்தோத்திரம். இயேசு சீசர்களோடு சேர்ந்து ஜெபித்தார். அதுபோல குடும்பமாக நீங்கள் என்ன செய்யணும்? கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த நாளில் இரவு நேரமாக இருக்கலாம், நீங்கள் சாப்பிடுகிறதுக்கு முன்னாடியாவது சாப்பிட்ட அப்புறமாவது எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 2 பாட்டை பாடி நல்லா ஆண்டவரை துதித்து துதியின் இருதயத்தோடு ஜெபம் பண்ணி அந்த நாளில் தேவன் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தி, பாதுகாப்புக்காய் நன்றி செலுத்தி ஜெபித்து விட்டு தான் தூக்கத்துக்கு போகணும். ஸ்தோத்திரம். நீங்கள் இயேசு அந்த சீசர்களோடு ஜெபித்தது போல ஜெப சிந்தை ஒரு விசுவாச குடும்பத்தில் கண்டிப்பாய் காணப்பட வேண்டும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை அது கூரையில்லாத ஒரு வீடு போல காணப்படும். எனவே ஜெப சிந்தை நமக்குள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, குடும்பமா கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. இயேசு ஜெப சிந்தை உள்ளவராக இருந்தாரு, நீங்களும் ஜெப சிந்தையோடு வாழுங்க, எப்படியோ வாழாதிருங்க. ஸ்தோத்திரம். ஜெப சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த ஜெப சிந்தை உள்ளவர்களாக இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் காணப்பட வேண்டும். முதல் நூற்றாண்டு சபை அந்த நாட்களை அதிகமாய் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அந்த இடம் அசைந்தது. அவர்கள் ஜெபம் பண்ணின போது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த முதல் நூற்றாண்டில் நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கொர்நேலியு என்று சொல்லக்கூடியதான ஒரு 100க்கு அதிபதி
எவ்வளவு வேலை உள்ளவர், எவ்வளவு பொறுப்புள்ளவர். அவர் குடும்பமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். சபையார் பேதுருவுக்காய் ஜெபித்தார்கள். அப்போ ஒரு ஜெப சிந்தை நம்முடைய வாழ்க்கையில வரும்னா எல்லாத்துக்கும் ஜெபம், எல்லாத்துக்கும் ஜெபம் 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 அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தை அப்படியாய் மாறிவிடும். ஜெபமற்ற ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போட வேண்டும். ஸ்தோத்திரம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 84 வயதுள்ள ஒரு அன்னாள் என்று சொல்லக்கூடிய அம்மா. எத்தனை வயசு? 84 வயதுடைய அன்னாள். இளம் பிராயத்தில் விதவையானவர்கள் தேவாலயத்தை விட்டு பிரியாதபடிக்கு எப்பொழுதும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு பழக்கமுடையவர்களாய் காணப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு தாய்மார்கள் வீட்டில் சும்மா டிவி பார்க்கிறவர்கள் நீங்க அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கணும். சபையில் இந்த ஜெபம் இருக்கிறது, உபவாச ஜெபம் இருக்கிறது, மாலை ஜெபங்கள் இருக்கிறது. ஓடோடி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக நீங்க மாறணும். அந்நாளை போல ஜெப சிந்தை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இன்னும் நிறைய காரியங்கள் இருந்தாலும் அடுத்த ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். இயேசுவில் இருந்ததான இன்னொரு சிந்தை மன்னிப்பின் சிந்தை. மன்னிப்பின் சிந்தை. இயேசுவில் இருந்த மன்னிப்பின் சிந்தை நம்முடைய வாழ்க்கையில சிந்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அவருடைய மன்னிப்பின் மகத்துவத்தின் வார்த்தையை அவர் சிலுவையிலிருந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 23:34 படிங்க. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆண்டவரை பிடித்து சாட்டையினாலே அடின்னு அடிக்கிறாங்க. நல்ல அங்கியெல்லாம் கழட்டி சிவப்பான மேலங்கியை உடுத்துகிறார்கள். கடைசியில் ஒரு துணியை இடுப்பில் கட்டி சிலுவையில் அங்கே கிடத்தி பெரிய ஆணிகளை எடுத்து கையில் 2 கையிலும் ஒவ்வொரு ஆணி, 2 கால்களையும் சேர்த்து வைத்து அங்கே ஒரு ஆணி, பெரிய ஒரு ஆணி அடிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அங்கே பல நிந்தனைகள், அவமான வார்த்தைகள் வருகிறது. ஒரு பக்கத்து கள்ளன் அவரை நிந்திக்கிறான். இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள் மத்தியில் ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தை தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்போ இயேசுவில் இருந்த சிந்தையிலே ஒன்று மன்னிப்பின் சிந்தை. மன்னிக்கிற சிந்தை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களை மன்னிக்க முடிகிறதா? சபையில் உள்ள விசுவாசிகளை மன்னிக்க முடிகிறதா? வீட்டில் உள்ள கணவனை மன்னிக்க முடிகிறதா? மனைவியை மன்னிக்க முடிகிறதா? பிள்ளைகளை மன்னிக்க முடிகிறதா? பெற்றோரை மன்னிக்க முடிகிறதா? சோத்திரம். நான் மன்னிக்கவே மாட்டேன், சமாதானமா பேசவே மாட்டேன். இன்னைக்கு யாராவது இருக்கீங்களா? ஆண்டவர் அவரில் இருந்த மன்னிப்பின் சிந்தை உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை ஜெப சிந்தை. எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. சீசர்களோடு ஜெபித்து கொண்டே இருந்தார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. 2வது மன்னிப்பின் சிந்தை அவருக்குள்ளே இருந்தது. ஸ்தோத்திரம். மன்னிக்கவே முடியாது. என் மாமியாரை மன்னிக்க முடியாது, மருமகளை மன்னிக்க முடியாது, குடும்பத்தில் என்னென்ன உறவுகள் இருக்கோ இவங்களெல்லாம் நாங்கள் மன்னிக்க முடியாது. அவங்க பேசின பேச்சுக்கு எப்படி மன்னிக்க முடியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு பட்ட பாடுகளுக்கு ஒரு 100ல் ஒரு சின்ன துரும்பு கூட உங்களுடைய வாழ்க்கையில் அவமானப்பட்டிருக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களால் பேச்சு வாங்கியிருக்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம். அவரே மன்னியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் மன்னிப்பின் சிந்தை வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை படிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை உங்களை ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக அல்ல மன்னித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் மனதார மன்னிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் எங்களை துன்பப்படுத்தாதபடிக்கு நீர் கிரியை செய்ய அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஜனங்களை மன்னிக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் இயேசு போதித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அங்கே பல வசனங்களிலே நாம் படிக்கும்போது ஒருத்தன் பல்ல உடைச்சானா உடைச்சிரு, ஒருத்தன் கையை வெட்டினானா வெட்டிரு, கண்ணை சேதப்படுத்தினானா அப்படியே ஒரு குத்து போட்டு கண்ணை சேதப்படுத்திரு. பழைய ஏற்பாடு அது. புதிய ஏற்பாட்டில் தேவன் இரக்கமுள்ளவராய் நாம் சாக வேண்டிய இடத்துல அந்த தேவன் சாகிறதற்காய் இந்த உலகத்திலே அன்புள்ளவராய் இறங்கி வந்தபோது அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், நீங்க உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க, அவங்கள தயவு செய்து மன்னிச்சிருங்க. மத்தேயு 6:14-15 வசனங்களில அப்படி நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போதுதான் பரம பிதாவானவர் நம்முடைய தப்பிதங்களை என்ன செய்வாரா? மன்னிப்பார். தோத்திரம். நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கும் போது பரமபிதா நம்முடைய தப்பிதங்களை என்ன செய்வார்? மன்னிப்பார். மற்றவங்களை மன்னிக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். இவங்களை மன்னிக்கவே முடியாது, மன்னிக்கவே முடியாது. வைராக்கியம் ஒரு கோபுரம் போல கட்டி கொண்டு உட்கார்ந்துருக்கீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மன்னிக்காட்டா உன்னுடைய வாழ்க்கையில பல காரியங்களை நான் எப்படி மன்னிக்க முடியும்? நீ மற்றவர்களை மன்னிக்க முடியாதிருந்தா உன்னுடைய வாழ்க்கையில பல காரியங்களில் நான் எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து இந்த காலை வேளை கேட்கிறார். எனவே எபேசியர் 4:32 சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாய் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? நாம் மன்னிக்கணும். தோத்திரம். ரெண்டாவது, நீங்க மன்னிக்காதவர்களாய் இந்த உலகத்தில் மூச்சு காற்று முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தையை மீறி வாழ்கிறவங்களுடைய வாழ்க்கையில் பரலோகத்தில் ரீச் ஆக முடியாது. ஸ்தோத்திரம். உங்கள் சிக்னல் எங்கே தான் போகும்? நரகத்துக்கு நேராய் தான் போகும். காரணம், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்கலையே. தேவனுடைய வார்த்தை மதிக்காதபடிக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்தவர்களாய் இருந்து விட்டீர்களே. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் மன்னிங்க. எபேசியர் 4:32 படிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. ஸ்தோத்திரம். தேவன் நம்மை மன்னித்தார், அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். என் பிள்ளைகள் அப்பா பிதாவே என்று சொல்லி அவரை அழைக்கிற ஒரு புத்திர சுபிகாரத்தின் ஆவியை நமக்குள்ளே கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஸ்தோத்திரம். இந்த நாளில இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில ஒருவர் மன்னிக்க இடம் கொடுங்க. கடைசியாக வெளிப்படுத்தல் 22:11 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி சொல்லும்போது சொல்லுகிறார். 22:11 படிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இயேசு என்ன சொல்லுகிறார்? பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவன்லாம் அநியாயம் செய்கிறானே, அவன்லாம் அப்படிதானே கிறிஸ்தவன் தானே, பரம்பரையா கிறிஸ்தவனா இருக்கிறானே, அவன் அப்படி நடக்கிறானே, நான் செய்யக்கூடாதா? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராய் கிறிஸ்துவின்
அளவுக்கு பரிசுத்தம். ஆண்டவர் இன்னும் என்ன பரிசுத்தப்படுத்த, இன்னும் பரிசுத்த வாழ்க்கை வாழணும், இன்னும் நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாசனை உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அப்பா, கிருபை தாரும் அப்படின்னு சொல்லி கேட்டு பரிசுத்தமுடையவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு அழைக்கிறார். இயேசுவுக்குள்ளே இருந்ததான ஒரு அது சிந்தை பரிசுத்த வாசனை. என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தைரியமாய் தம்மை எதிர்த்து பேசின ஜனங்களிடத்தில் கேட்கிறார். நான் பரிசுத்த குறைச்சல் உள்ளவன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நிறைய காரியங்கள் இருந்தாலும் நமக்கு நேரம் இல்லை. இந்த நாளிலும் ஜெப சிந்தை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். மன்னிப்பின் சிந்தை உள்ளவர்களாய், கிறிஸ்து இயேசுவில் இருந்த மன்னிப்பின் சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையான பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். 3 காரியங்களை நம்ம சிந்தித்திருக்கிறோம். நீங்கள் வீட்டில் போய் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை, இங்கே இந்த நேரத்தில் ஜெபத்தில் ஆண்டவரே இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக, நன்மை செய்கிற சிந்தை உள்ளவர்களாக நாங்கள் மாற இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தாவே இந்த திருவிருந்த ஞாயிற்றுக்கிழமையில் அப்பா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எங்கள் சிந்தையாயிருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவிலே காணப்பட்டதான சிந்தை எங்கள் வாழ்க்கையின் சிந்தையாயிருக்கட்டும். ஹல்லேலூயா. நாங்கள் வீட்டில் இருந்தாலும், ஆலயத்தில் இருந்தாலும், வெளியில் போனாலும், வேலை செய்தாலும், காலேஜ் போனாலும், எந்த இடத்துல போனாலும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எங்களிலே இருக்கணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எங்களிலே இருக்கணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எங்களிலே இருக்கணும். அவன் அப்படி செய்கிறான், இவன் இப்படி செய்கிறான், மனிதர்களை பார்க்க அல்ல, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மளே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த நாளிலே அவருக்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். ஓ, பரிசுத்த சிந்தை உள்ள தேவனுடைய பிள்ளையாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக இருக்கிறோம்? இந்த திருவிருந்தில் எடுக்க வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? பரிசுத்த சிந்தை உள்ளதாய் உங்களுடைய சிந்தை இருக்கிறதா? ஹல்லேலூயா. தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா, உங்களுடைய சிந்தை உள்ளவர்களாய் நாங்கள் வாழணும் அப்பா. எல்லாரும் கேளுங்க. இயேசுவே, உம்முடைய சிந்தை உள்ளவர்களாய் நாங்கள் வாழணும். உம்முடைய சிந்தை உள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. உம்முடைய சிந்தை எங்களுக்குள்ள இருக்கும்படியா எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாருங்க ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க, கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. வீணான சிந்தனைகள், உலக பிரகாரமான சிந்தனைகள், அசுத்தமான சிந்தனைகள், பிசாசின் கிரியைகளுக்கு அடுத்ததான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. 1 மணி நேரம் ஆகிலும் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? ஓ, சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாதபடிக்கு, ஓ ஹல்லேலூயா, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. விழித்திராத அவருடைய வாழ்க்கையில் சோதனை மேற்கொண்டது. இன்னைக்கு ஜெபம் இல்லாதபடிக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஆத்துமாவே, ஜெப வாழ்க்கை தனிப்பட்ட முறையில் ஜெபம் இல்லாதபடிக்கு, குடும்பமாய் ஜெபிக்காதபடிக்கு இருக்கிற ஆத்துமாவே, ஹல்லேலூயா, தேவனுக்கு அவருடைய சிந்தைக்கு இடங்கொடு, அவருடைய ஜெப சிந்தைக்கு இடங்கொடு. மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆத்துமாவே, கிறிஸ்துவிலே இருந்ததான மன்னிப்பின் சிந்தை உனக்குள்ளே வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிப்பின் சிந்தை, மன்னிப்பின் சிந்தை அவருக்குள்ளே இருந்த அந்த சிந்தை வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மன்னிப்பின் சிந்தை எனக்கு தாரும், மன்னிக்கிற சிந்தையை தாரும் ஆண்டவரே. கசப்பான வேர் என்னை விட்டு பிடுங்கப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மன்னிக்கிற சிந்தையை தாரும் அப்பா. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, வாழ்க்கை வாழ உதவி செய்யும், பரிசுத்த சிந்தை உள்ளவர்களாய் மாற்றும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே, வார்த்தைகள் வீணாய் போகாதபடிக்கு 1, 30, 60,
100ஆக பலன் கொடுக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை போல மாறட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையில தொடர்ந்து நாம் திருவிருந்துக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தை